அஸ்ஸலாமு அலைக்கும். நான் பானுமா. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இப்போ பாருங்க, திருவிழா கூட்டம். இந்த திருவிழா கூட்டமும் சரவணா ஸ்டோரும் ஒன்றா சேர்ந்தா எப்படி இருக்கும்? ஏற்கனவே சரவணா ஸ்டோரில் சாட்டர்டே சண்டே வந்துச்சுன்னா சொல்லவே வேணாம். அந்த அளவுக்கு கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். என்னோட வீடியோவில் 2 சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. அதாவது இண்டக்ஷன் ஸ்டவ்வு எங்கேயுமே கிடைக்கல. நீங்கள் கிடைக்கிற இடத்துல போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே இண்டக்ஷன் ஸ்டவ் எங்கேயுமே கிடைக்கல. இந்த பிராண்டு இண்டக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா 1600 வாட்ஸ் தான். ரூ. 1995 போட்டிருக்கு. 1 வருஷம் வாரண்டி கொடுத்துருக்குறாங்க. நம்ம தேடுற மாதிரி பிரஸ்டீஜ், பிஜிஎன், பிரீமியரு இந்த பிராண்டில் இண்டக்ஷன்லாம் கிடையவே கிடையாது. இப்போ இருக்கிறது இந்த மாதிரி உள்ள கம்பெனி தான். இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னாக்கா ரூ. 2625 பென்சில் பிராண்ட் அப்படின்னு போட்டிருக்கு. இதெல்லாம் நமக்கு பேரே தெரியல. இருந்தாலும் வாரண்டி கொடுத்துருக்குறாங்க. நம்ம அவசரத்துக்கு வாங்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி பிராண்ட்லாம் நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இது 1 வருஷம் வாரண்டியில் 2000 வாட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நானோ பிராண்டு இதோட விலை ரூ. 3098 கொடுத்துருக்குறாங்க. இது சாதாரணமாக பட்டன் சிஸ்டம் மாதிரி உள்ளது தான். டச்சு உள்ளது இந்த ஒன்றே ஒன்று தான் டச்சு உள்ள இண்டக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ரூ. 3760 1 வருஷம் வாரண்டி 2100 வாட்ஸ் இதில் கொடுத்துருக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இதுக்கு வீட்டுக்கே வந்து நமக்கு எல்லாத்துக்குமே நமக்கு சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபோன் நம்பர் கொடுத்துருவாங்க. சரவணா ஸ்டோரில் இந்த மாதிரி ஒரு 4 இண்டக்ஷன் தான் இருக்குது. கிளாஸ் டாப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு டச்சு சிஸ்டம் தான் இதில் இருக்கும். இதில் நமக்கு பால் பொங்கி வழிஞ்சாலோ இல்லை தண்ணி கொதிக்கும் போது சிந்தினாலோ அழுக்கு படியாது. நமக்கு ஈஸியாக நம்ம தொடச்சி எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இந்த கிளாஸ் டாப்பில் உள்ளது. அதுவே நம்ம புஷ் பட்டன் நம்ம வாங்கினோம் அப்படின்னாக்கா நம்ம அதை புஷ் பண்ண அதில் நமக்கு அழுக்கு சேர்றது மாதிரி இருக்கும். அதை நம்ம தொடச்சி எடுக்கும்போது கொஞ்சம் தேய்கிறது மாதிரி இருக்கும். 2000 வாட்ஸு 1600 வாட்ஸு இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 2000 வாட்ஸில் நம்ம 1 மணி நேரத்தில் 2 யூனிட் மட்டும்தான் கரண்ட்டு செலவாகும். 1 மணி நேரத்தில் நம்ம சீக்கிரமாக எல்லா வேலையும் நம்ம முடிச்சிடுறது மாதிரி இருக்கும். இதுவே நம்ம 1600 வாட்ஸில் நமக்கு 1.6 யூனிட்ஸ் தான் நமக்கு கரண்ட்டு செலவாகும். ஆனால் அதில் நம்ம இதில் 1 மணி நேரத்தில் நம்ம கிளாஸ் டாப்பில் 2000 வாட்ஸில் சமைக்கிறத இது 1.5 மணி நேரம் ஆகும் நம்ம சமையல் முடிக்கிறதுக்கு. ரெண்டுமே நமக்கு கரண்ட்டு செலவு ஒரே மாதிரி தான் வரும். 2100 வாட்ஸாக இருந்தாலும் 1600 வாட்ஸு 1800 வாட்ஸு இது எல்லாமே உங்களுக்கு கரண்ட்டு செலவு ஒரே மாதிரி ஈக்குவலாக தான் வந்துடும். ஆனால் நம்ம அந்த பாக்ஸில் என்ன போட்டிருக்குன்னு பாருங்கள். இதோட கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்து வாங்குங்க. லோடிங் கெப்பாசிட்டி அப்படின்னு போட்டிருக்கோம். இது எத்தனை மணி நேரம் இதை தொடர்ந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. இந்த மாதிரி இண்டக்ஷனில் 5 லிட்டர் குக்கர் வரைக்கும் தான் லாஸ்ட்டாக நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். 7 லிட்டர் குக்கர்லாம் நீங்கள் வைக்க முடியாது. 5 லிட்டர் குக்கரில் நம்ம சமையல் பொருள் சேர்த்து 2 லிட்டரு சேர்த்து வைக்கிறது மாதிரி இருக்கும். மொத்தம் 7 கிலோ நமக்கு வெயிட் வந்துடும். நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் வெயிட் வைக்கிறது மாதிரி இருந்துச்சுனாக்கா இந்த இண்டக்ஷன் தாங்காது. அதனால நம்ம அதுக்குள்ளே 7 கிலோக்குள்ளே நம்ம பொருள் வைக்கிறது மாதிரி பார்த்து வாங்கலாம். 1600 வாட்ஸ் போட்டிருக்கிற இந்த கம்பெனியை நம்ம தாராளமாக வாங்கலாம். நம்ம வெயிட் எப்போதுமே அதிகமாக நம்ம வைக்க போகிறது கிடையாது. சிம்பிளாக சாதாரணமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இருக்கும்போதே சீக்கிரமாக நீங்கள் போய் வாங்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், அடுத்ததாக க்ரீன் செஃப் இந்த மாடலில் ட்ரைப்ளே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நமக்கு 5 வருஷம் தான் வாரண்டி கொடுப்பாங்க. இந்த மாடலுக்கு மட்டும்தான் நமக்கு 10 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க. ரூ. 2309 இதுக்கு 10 வருஷம் வாரண்டி கொடுத்துருக்குறாங்க. 24 சென்டிமீட்டரில் ஒரு கடாயம் 24 சென்டிமீட்டரில் ஃப்ரை பேனும் ரெண்டுமே சேர்த்தது ஒரு மூடியோட 3 பீஸ் செட்டு. டிஷ்வாஷரில் சாமான் கழுவுறவங்க இதில் டிஷ்வாஷர் சேஃப் அப்படின்னு போட்டிருக்காண்டு எந்த ட்ரைப்ளே செட்டு வாங்கினாலும் பார்த்து நீங்கள் வாங்குங்க. இதில் நீங்கள் 10 வருஷம் வாரண்டியோட டிஷ்வாஷர் சேஃப் அப்படின்னு தான் இதில் போட்டிருக்கோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா தனித்தனியாக நீங்கள் வாங்கினேன் அப்படின்னு பிரியப்பட்டாக்கா இந்த மாதிரி ஃப்ரை பேன் மட்டும் தனியாக வாங்கிக்கலாம். அது ரூ. 1469 24 சென்டிமீட்டர் உள்ள ஃப்ரை பேன், 24 சென்டிமீட்டர் உள்ள கடாய். இது ரெண்டுமே ஒரே சைஸ் தான், ஒரே அளவு தான். உங்களுக்கு இது கடாய் மூடியோடு இருக்கும், ஃப்ரை பேன் மூடி இல்லாமல் இருக்கும். கடாய் மட்டுமே ரூ. 1994 போட்டிருக்காங்க. 24 சென்டிமீட்டர் இதுவுமே. இதை விட கம்மி ரேட்டில் எங்களுக்கு செட்டாக இருக்கிறது மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா சாதாரணமாக எங்களுக்கு டிஷ்வாஷர் சேஃப்லாம் வேணாம், நாங்கள் சாதாரணமாக கையாலேயே நம்ம கழுவிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுக்குமே பர்க்னரில் நீங்கள் 3 பீஸ் செட்டு, 4 பீஸ் செட்டு, 5 பீஸ் செட்டு இப்படின்னு எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக நமக்கு கிடைக்கிது. அதையுமே வாங்கிக்கலாம். நம்ம 10 வருஷம் வாரண்டியோட எங்களுக்கு டிஷ்வாஷர் சேஃப் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி
கிரீன் செஃப் மாடல்லையோ இல்லை வேறு நீங்கள் எந்த மாடல்லையோ பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். விலை இப்போ கம்மியாக போகிற டயத்தில் ஆஃபர் போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி பொருளெல்லாம் வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குது, செம்ம வெயிட்டாக இருக்குது. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா ஹனி காம்பு அப்படின்னு சொல்கிறது. இந்த ஹனி காம்பு மாடல் பார்த்திங்கன்னா எல்லாத்த விட கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்கும். 3499 ரூபா, 28 சென்டிமீட்டர். ஆனால் இதுக்கு வாரண்ட்டி பார்த்திங்கன்னா 5 வருஷம் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. இது மூடியுமே நல்லா உங்களுக்கு வெயிட்டாக தான் இருக்குது. உள்ளே உங்களுக்கு கொஞ்சம் வளவலண்டு இல்லாமல் கொஞ்சம் சொரசொரப்பாக இருக்கிறது மாதிரி இருக்கும் ஹனி காம்பு. இதுலேயே ஃப்ரை பேனு, கடாயி, தோசை தவா இது எல்லாமே இந்த மாடலில் கிடைக்கிது. அதாவது உள்பக்கம் பார்த்திங்கனாக்கா ஒரு தேனடை மாடலில் நமக்கு இருக்கும். அப்படிங்கிறதுனால இதுக்கு பேர் ஹனி காம்பு அப்படின்னு வச்சுருக்காங்க. இப்போ ஒரே இடத்துல நம்ம சரவணாவில் 7வது மாடியில் இப்போ எல்லா பொருளுமே நம்ம வாங்கிக்கலாம். எலக்ட்ரிக் பொருள்லேருந்து நம்ம இந்த மாதிரி கிச்சன் ஐட்டம், வீட்டுக்கு தேவையான ஹோம் அப்ளையன்ஸு இந்த மாதிரி எல்லாம் வாங்கிக்கலாம் ஒரே பக்கத்துலேயே. நீங்கள் சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஆஃபர் போடுற நேரத்தில் நீங்கள் பார்த்து வாங்கினீங்கனாக்கா இன்னுமே நமக்கு விலை கம்மியாக இருக்கும். என்னோடய வீடியோவில் நிறைய பொருள் ஆஃபர் போகிறத நான் காமிச்சிக்கிட்டு இருப்பேன், எந்தெந்த இடத்துல ஆஃபர் போகுது அப்படின்னு. என்னோட அடுத்த வீடியோலையும் 50%, 80%, 90% வரைக்கும் ஆஃபர் போகிற பொருளை எல்லாம் எந்த இடத்துல போகுதுங்கிறத நான் வீடியோவில் காமிக்கிறேன். இது ஓடிஜி 2939 ரூபா, 2 வருஷம் வாரண்டியோட கிடைக்கிது. கிரீன் செஃப் மாடல். இப்போ அடுத்ததாக இந்த மாதிரி இட்லி குக்கர் குட்டியாக சின்னதாக உங்களுக்கு பார்க்குறதுக்கு அடக்கமாக இருக்குது. 729 ரூபா. இதில் 4 தட்டு கொடுத்துருக்குறாங்க. 16 இட்லி நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இட்லி தட்டு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவும் குழியாக இல்லாமல் கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ரொம்ப இட்லிலாம் பெரிய சைஸில் வராது, ஒரு நார்மலான சைஸில் இட்லி இருக்கிறது மாதிரி இருக்குது. நல்ல வெயிட்டாக நல்ல அழுத்தமாகவே இருக்குது. இண்டக்ஷனுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இட்லி குக்கர் தான் இது. வாங்குறவங்க சரவணா ஸ்டோரில் இந்த விலைக்கு தாராளமாக வாங்கிக்கலாம். இப்போ இந்த ஹாட் பாக்ஸை பாருங்கள், 374 ரூபா போட்டிருக்குது. இதுவுமே ஆஃபரில் தான் போட்டிருக்காங்க. நல்ல பெரிய சைஸில் இந்த ஹாட் பாக்ஸு 374 ரூபா இந்த ஆஃபர் போயிட்டுருக்குது. இதையுமே நம்ம தாராளமாக இந்த விலைக்கு வாங்கிக்கலாம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வாங்க முடியாதவங்க இந்த மாதிரி ஹாட் பாக்ஸை விலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் போதே வாங்கிக்கோங்க. இந்த தேங்காய் திருவுறது இதுதான் அஞ்சலி பிராண்டில் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இதை வாங்கணுன்னு தான் முக்கியமாக நான் சரவணா ஸ்டோருக்கு போனேன். அடுப்பு மேடையிலேயே நமக்கு தேங்காய் திருவுறதுக்கு வசதியாக இருக்கும். கிளிப் மாதிரி நமக்கு அப்படியே நமக்கு அழுத்தி பிடிச்சிக்கும். 195 ரூபா இதோட விலை. இங்கே கூட்டம் அளவுக்கு அதிகமாக இருந்ததுனால கியூவில் நின்று வாங்க முடியல. நம்ம அந்த மாதிரி சாதாரணமாக சாட்டர்டே சண்டேயில் போகாமல் மற்ற நாளையில் போனோம்னாக்கா கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும் போது வாங்கிடலாம். இப்போ இந்த லஞ்ச் பாக்ஸ் பார்த்திங்கனாக்கா 99 ரூபா போட்டிருக்குறாங்க. இதையுமே நான் ஆல்ரெடி வாங்கிட்டேன். இந்த லஞ்ச் பாக்ஸை கொஞ்சம் லைட் வெயிட்டாக தான் இருக்கும். மூடியுமே கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கிறது மாதிரி இருக்கும். பார்த்து தான் நம்ம யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணாமல் வச்சோம்னாலும் நமக்கு வெடிப்பு விழுந்தது மாதிரி ஆகிடுது. இப்போ 99 ரூபாய்க்கு இந்த மாதிரி வாளிலாம் குட்டி குட்டியாக நமக்கு இந்த மாதிரி இருக்குது. நம்ம பால் வாளி மாதிரி உள்ளது இது. மூடி நமக்கு நல்லா டைட்டாக இருக்குது. ஒரு கையால் திறக்க முடியல. ஆனால் கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நீங்கள் என்ன என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், சரியா?